தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் விஜய் தலைமையிலான தவேக கட்சி 108 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் தவேக விஜய் சமூக வலைதளங்களில் பதிவொன்றை வெளியிட்டு நன்றி தெரிவித்துள்ளார். குறித்த பதிவில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே நம்மை ஏளனமாக பார்த்தவர்களும் பேசியவர்களுமே அதிகம். அரசியலில் இது இயல்பே என்றுதான் நாமும் அதனை கடந்து வந்தோம். எவரையும் சாராமல் மக்களை மட்டுமே நம்பி தேர்தல் களத்திலும் தில்லாக நின்றோம். நடுநிலை என்ற பெயரிலும் விமர்சனம் என்ற பெயரிலும் முகமூடி அணிந்த அவமானங்களும் அவதூறுகளுமே நமக்கு பரிசளிக்கப்பட்டன. ஆனால் நாம் யாருக்கு நன்றி கடன் செலுத்த அரசியலுக்கு வந்தோமோ அவர்கள் நம் சொந்தங்களாகிய நம் தமிழ்நாட்டு மக்கள் நம்மை எப்போதும் தாயன்போடு தாங்கியே பிடித்து வந்தனர், வருகின்றனர். அந்த தாயன்போடு தான் இந்த தேர்தலிலும் நமக்கு அளப்பரிய அன்புடன் அமோகமான வாக்குகளை அள்ளி தந்துள்ளனர். இந்திய அரசியல் களத்தையே அதிர வைத்திருக்கும் இந்த தேர்தல் ஒரு அதிசய தேர்தல் என்றோம். அது பல்வேறு வகைகளிலும் நிரூபணமாகியுள்ளது. ஏராளமான காரணிகள் இருந்தாலும் குடும்பத்தையே தங்கள் அடரன்பால் வழிநடத்திய குழந்தை செல்வங்கள் தான் அதிசய தேர்தலுக்கான ஆழமான காரணிகளில் ஒன்றாக மாறி நிற்கின்றனர். ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான இந்த தேர்தல் அரசியல் போரில் வென்றது நம் தமிழக வெற்றி கழகம் மட்டுமன்று, தமிழக மக்களின் மனங்களில் ஆசையாக வளர்த்தெடுக்கப்பட்ட உணர்வுபூர்வமான ஜனநாயகமும் தான். அதனால்தான் தமிழகத்தில் ஒரு அரசியல் கலாச்சாரமாகவே மாறி அச்சுறுத்தி கொண்டிருந்த பணநாயகம் ஆழ குழி தோண்டி புதைக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் மாற்றத்திற்கான மாபெரும் முதன்மை சக்தியான அரசியல் இயக்கம் என்பது இதன் மூலம் ஆழமாகவும் அழுத்தமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நியாயமான நேர்மையான பார்வை கொண்ட அனைவரும் இதை அப்படியே ஏற்பர் என்பதே அடருண்மை. எதிர்காலத்திலும் நிகழவே நிகழாது என்றிருந்த மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களாகிய என் சொந்தங்களுக்கு என் வாழ்நாள் நன்றியை காணிக்கையாக ஆக்குகின்றேன். நம் சொந்தங்களுக்கு நன்றி செலுத்தும் அதே வேளையில் நம் கழகத் தோழர்கள், அனைத்து நிலை நிர்வாகிகள் என உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த வேளையில் நமக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்க மறந்தாலும் எதிர்வரும் காலங்களில் நம்மை அதிகமாக நேசிக்கப் போகும் நம் சொந்தங்களுக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் என்று அவர் பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.